ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸ்னோ எவ்வளோ குமிஞ்சு கிடக்கு பார்த்தீங்களா? நேற்று வந்து ஸ்னோ ஸ்டார்ம். அதனால தான் நான் எப்பயுமே காலையில் கொரியண்டர் சீட்ஸ் வந்து நைட்டே ஊற வச்சு காலையில் கொதிக்க வச்சு குடிச்சிப்பேன் தைராய்டுக்காக. உளுந்து கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். அப்புறம் எப்பவும் போல் ஆல்மண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா இன்றைக்கி வடை போடலாம் தான். இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் இல்லையா, அதனால் படையலுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் காலையிலே. இன்றைக்கி வந்து வீக் டே வேறு, ஸ்கூலு ஆஃபீஸு ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே இருக்குது. ஸோ காலையிலே பிளான் பண்ணி படைச்சிடலாம் தான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாதத்துக்கு தண்ணி வச்சுட்டு சைட் பை சைட் பாத்திரமும் வாஷ் பண்ணி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் லாஸ்ட்டாக. அதனால தான் இப்போ வந்து காய்கறி சாம்பாருக்கு தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். சாம்பாருக்கு ஆக்சுவலி நிறைய காய்கறிலாம் போட்டு வச்சா சூப்பராக இருக்குது. ரீசெண்ட் டேஸ் தான் இந்த ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் ஃபைபரும் நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தஷ்வினுக்கு ஓட்ஸ் தான் கொடுத்துருந்தேன். காலையில் படைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறதால வேறு எதுவுமே பண்ண முடியல. இது வந்து டு கோ பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இருக்கும். வடைக்கு மாவு அரைச்சிட்டு இப்போ வடை போட்டு தஷ்வினுக்கும் பார்த்திங்கன்னா வடையே வந்து கொடுத்து அனுப்புகிறேன் லஞ்சுக்கு. இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட் இந்தியாவிலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். சாதம் வடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. மார்னிங் வந்தவொடனே எப்பயுமே கொஞ்சம் நேரம் பேசுவான், அப்புறம் சாப்பிட்றதுக்கு போயிடுவான். நான் வந்து வடைக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவனுக்கு வந்து லஞ்சுக்கும் வடை வச்சு நான் பேக் பண்ணிட்டேன் லஞ்சு. தென் அவனையும் ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி விட்டாச்சு. ஸ்கூல் பஸ்ஸும் கரெக்ட் டைமுக்கு வந்துருச்சு. இது வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் நேற்றே உரித்து வச்சுருந்தேன். இப்போ மட்டும் இல்லை, நான் எப்பயுமே ஃப்ரீ டைம் கிடைக்குள்ளே உரித்து வச்சுப்பேன். ஏன்னா மார்னிங் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாம்பார் வாழைக்காய் பொரியல் தான் பண்ணியிருந்த படையலுக்கு. அப்புறம் பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சுட்டு பாயாசம் கொஞ்சம் ரெடி பண்ணி படைச்சிடலாம் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பாயாசமும் சூப்பராக ரெடி பண்ணி அன்றைக்கி சூப்பராக ஒரு படையலை போட்டாச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா 5:30க்கெலாம் இருட்டிடுச்சா, ஸோ இப்போவே வந்து நம்ம விளக்கு வச்சிடலான்ட்டு தான் நான் வந்து எங்களோட பேட்டியோலையும் ஃப்ரெண்ட் டோர்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து விளக்கு. இது வந்து ரியல் விளக்கு இல்லை, ரியல் விளக்குலாம் இங்கே ஏற்றிட்டு வைக்க முடியாது இப்படி. ஸோ அதனால் இது வந்து பேட்ரி ஆப்ரேட்டட் மாதிரி ஒரு கேண்டில் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து வெளியிலையும், அதாவது ஃப்ரெண்ட் டோர்லேயும் பேட்டியோலையும் வச்சுருந்தேன். நம்ம ஊராக இருந்தால் இந்த நேரத்துக்கு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக அழகாக விளக்கு ஏற்றிருக்கும். ரொம்பவே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இங்கே கொஞ்சம் அதெல்லாம் மிஸ் பண்ண தான் செய்கிறோம்.